ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே இகபர சுகமெல்லாம் அடைந்திடலாம். இந்த கதை கேட்கும் எல்லோருமே இனிக்கொரு நாவலால் உரைத்திடும் போதிலே இனிக்கொரு நாவலால் உரைத்திடும் போதிலே இணையில்லாத காவியமாகும். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமன் கதையே உங்கள் செவி குளிர பாடிடும் கேளுங்கள் இதையே. அயோத்தி மன்னன் தசரதனின் அருந்தவத்தார் அவன் மனைவி கௌசல்யா கைகேயி சுமித்திரை கருவிலே உருவான ராமலக்ஷ்மண கனிவுள்ள பரதன் சத்ருக்னன் நாட்டின பூத்தது நான் வரும் பலகணி ஆற்றல் மதக மன்னன் மனத்து வந்தான காட்டிலும் கௌசிகன் யாகத்தை காத்தேன் கண்மணி ராம லக்ஷ்மணன் அனுப்பினே கண்மணி ராம லக்ஷ்மணனை அருப்பினரே. தாதகை சுபாகுவை தரையினில் வீழ்த்திய தவசிகள் யாக காத்து ஆசை கொண்டனரே. தரையினில் வீழ்த்திய தவசிகள் யாக காத்து ஆசை கொண்டனரே. பாதையில் அகலிகை சாபத்தை தீர்த்தது பாதையில் அகலிகை சாபத்தை தீர்த்தது சீர்பெருநிலை நகர் நாடு சென்றனரே. வீதியில் சென்றிடும் கோடியே ராமன் சீதை கல்வி மாட மீதிலே சென்றார் காதலினாலிருவர் கண்களும் கலங்கன காதலினாலிருவர் கண்களும் கலங்கன கண்ணியவில் ஒடுத்து சொந்தமும் கொண்டார். ஆனவத்தால் அறிவிழந்த பரசுராமன் அகந்தையடக்கி ராமன் வெற்றி கொண்டார். அருள் புகழ்வனின் வீரத்தை கண்ட மன்னன் அளவில்லா ஆனந்த நிலையை கண்டார். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமன் கதையே உங்கள் செவி குளிர பாடிடும் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நாள் குறித்தானே. மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நாள் குறித்தானே. மக்கள் யாவரும் மகிழ்வுடன் நகரையே மலர தோரணத்தால் அலங்கரித்தாரே. மக்கள் யாவரும் மகிழ்வுடன் நகரையே மலர தோரணத்தால் அலங்கரித்தாரே. மந்தரை போதனையால் மனமாறி கையே மணிமொழி மரத சூடி நாட்டையாளவும்
மந்தரை போதனையால் மனமாறி கைகேயின் மனுமதி பரதம் சூடி நாட்டை ஆளவும் வனத்தில் 14 ஆண்டுகள் வாழவும் மன்னனிடம் வரவதை கேட்டார். வனத்தில் 14 ஆண்டுகள் வாழவும் மன்னனிடம் வரவதை கேட்டார். அந்த சொல்லை கேட்டரன்ன மரண மூச்சையடைந்த பின்னால் ராவணையும் அழைக்கச் செய்தார். தந்தை வினைவனம் போதச் சொன்ன தம்பி பரதனுக்கு மகுடத்தை தந்தாரே. அஞ்சனமில்லாமல் அஞ்சனவல்லன் சம்மரம் தாவேயிடம் வணங்கி சென்றார். நெஞ்சிய கோபத்தால் வேண்டகத்தன் தம்பி இலக்குமனை சாந்தமாக்கினார். இலகவனும் ஜானகியும் நிகழ்போ தொடரவே மரமுடிதற்கு ராமன் சொல்வதை கண்டு இலகவனும் ஜானகியும் நிகழ்போ தொடரவே ராமன் சொல்வதை கண்டு கலங்கி நாட்டு மக்கள் கண்ணீர் செலுத்திய உடனென போவதென்று விரித்தனர் சென்று ஆறுதல் கூறியே கார்முருகன் அன்புடன் அவர்களிடம் விடையும் கொண்டானே. அன்னையும் தந்தையும் சொன்னதற்காகவே அண்ணலும் கானகத்தை நாடி சென்றானே. புகழும் சின்ன கதை ராமன் கதையே முதல் சிறு குளிர பாடுவோம் கேளுங்களிடையே. புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. கங்கை கரை அதிபன் பண்பில் உயர்ந்த முகன் அன்பால் ராமபிரான் நண்பனாகினார். கங்கை கரை அதிபன் பண்பில் உயர்ந்த முகன் அன்பால் ராமபிரான் நண்பனாகினார். பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினார். பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினார். அஞ்சனவன் அங்கு சென்று தங்கினார். அஞ்சனவன் அங்கு சென்று தங்கினார். ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ராமபிரான் மீது மையல் கொண்டார். ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ராமபிரான் மீது மையல் கொண்டார். கோபம் கொண்ட இளையோ கூறந்தாளை மானவனம் செய்து மிரட்டிவிட்டார். தங்கையின் போதனையால் தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தார். தங்கையின் போதனையால் தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தான். தங்கையின் போதனையால் தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தான். நெஞ்சம் கனலாகி கண்கள் குளமாகி தம்பியுடன் தேவியை தேடி சென்றார். ராமன் தேடி சென்றார். வழியிலே ஜடாயுவார் விவரமில்லா
நட்பை குண்டார் ஆழிகை தாண்டி இலங்கையை சென்ற ஹனுமான் அன்னையை அசோகவனத்து கண்டாய் ராமசாமி எங்கூடனானடா ராவணாயின்றான் ராமசாமி எங்கூடனானடா ராவணாயின்றான் அனுமன் லங்காபுரியை தீக்கிரையாக்கி விஷ்ணுவை சென்றான் கண்டே நன்னனை எந்தே ராமனை சேமித்தேன் கடலை கடந்து ஐயன் வானர சேனையுடன் சென்றான் வானர சேனையுடன் சென்றான் விபீஷணனின் நட்பை கொண்டார் ராவணனை கொண்டார் வீரமாத ஜானகியை தீக்குளிக்க செய்தார் கற்பின் கனலை கனிவுடனேற்று அயோத்தி நகர் மீத கற்பின் கனலை கனிவுடனேற்று அயோத்தி நகர் மீத மக்கள் மலரும் கலிபுரராமன் அரசுரிமை கொண்டார் அரசுரிமை கொண்டார் அரசுரிமை கொண்டார் அரசுரிமை கொண்டார்